நாடாளுமன்ற தேர்தலுக்கான வார் ரூம் அமைத்து தற்பொழுது திமுக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் என்பது தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திமுக சார்பில் வார்டு ரூம் அமைத்து தற்பொழுது தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தேர்தலுக்கான பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் திமுக சார்பில் வார்டு ரூம் அமைத்து தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தொகுதி பார்வையாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், பூத் கமிட்டி மேலாண்மை உறுப்பினர்கள், அதே போல பரப்புரை மேற்கொள்பவர்கள் ஆகியவற்றை திமுக இணைக்கும் வகையில் அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை தலைமையில் இந்த வார்டு ரூம் என்பது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஊடக விவாத குழு மேலாண்மை, அதே போல நட்சத்திர பேச்சாளர்கள், பரப்புரை மேலாண்மை ஆகியவற்றை திமுக துணை அமைப்பு செயலாளர் ஆஸ்டின் தலைமையில் செயல்படும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டக்குழு மற்றும் தேர்தல் ஆணையம் திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ MP தலைமையில் செயல்படும் என்றும், அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா ஒரு வார்டு ரூம் அமைத்து திமுக சார்பில் தலைமை கழகம் தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கான பணிகள், அதே போல தேர்தலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்டவைகள் தொடர்பாக வார்டு ரூமை தொடர்பு கொண்டு நேரடியாக புகார் தெரிவிக்கும் வகையில் இந்த வார்டு ரூம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்டம் தோறும் ஒரு வார்டு ரூம் அமைக்கப்பட்டால் அந்த மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே போல மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய தேர்தல் பணிகள் உள்ளிட்டவை தொடர்பாக இந்த வார்டு ரூம் வாயிலாக அனைவருக்கும் தெரிவிக்கும் வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது.